ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். மார்கழி மாத ரிஷபராசி என்பதற்கான பொது பலன்கள். இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா 16/12/2024 13/1/2025 வரையான காலகட்டம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் பார்த்தா மார்கழி 15ஆம் தேதி 30/12/2024 சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார். மார்கழி 17ஆம் தேதி 1/1/2025 புதன் பகவான் தனுசு ராசி பயிற்சி. இந்த ஒரு பயிற்சியோடு இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சூரிய பகவான் 8இல் இருக்கின்றார். இந்த 8இல் சூரிய பகவான் இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்தோன்னா, உங்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும். தயக்கம், சோம்பேறித்தனம், நாளைக்கு பார்த்துக்கலான்ற ஒரு கேர்லெஸ், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த காலகட்டம். சூரிய பகவான் 8இல் இருக்கின்ற காலகட்டத்தில் அதனால் கொஞ்சம் ஒரு விஷயம் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. இந்த அரசு சார்ந்த செயலில் கவனமாக இருங்க. அரசு சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு, அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலதிகாரியுடைய பேச்சு கேட்டுங்க. அவங்கள எதிர்த்து பேசுவதோ விதமான பேச்சுக்கு தயவுசெய்து வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய பணியை நீங்கள் முடித்து விட்டு வாங்க. யாரையும் நம்பி அந்த பணியை நீங்கள் ஒப்படைச்சிட்டு வராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பணம் சம்பந்தமான துறை இருக்காமல் கொஞ்சம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு இந்த சமூகம் தொடர்பான பணியர்களும் கொஞ்சம் விவேகத்தை செயல்படுங்க. பொது பண்ணியிருக்க கொடுங்க. அந்த கோயில் கும்பாபிஷேகம், அந்த பொது காசை வாங்கி செலவு பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் விவேகத்தோடும் செயல்படும் நல்லது உங்களுக்கு. செவ்வாய் பகவான் 3இல் இருக்கார். செவ்வாய் பகவான் 3இல் இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உள்ளுணர்வாக கொஞ்சம் சிந்தனைகள்லாம் ஒரு புது புது முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உள்ளூர சில இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒரு எண்ணங்கள் வரும், சிந்தனைகள் வரும். அந்த உள்ளுணர்வும் சிந்தனையும் உங்களுக்கு புதிய முடிவை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க போது நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. கண்டிப்பாக அந்த முடிவு நல்ல முடிவாக அமைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதனால் நீங்கள் எடுக்கின்ற முடிவு நல்ல முடிவாக இருக்கும். இதாக தயக்கம், சந்தேகம் இருந்தால் வீட்டில் பெரியவங்ககிட்டயோ இல்லை அந்த துறை சார்ந்த நண்பர்கிட்டயோ ஒரு ஆலோசனை பெற்று நீங்கள் அதை செயல்படுத்தினா கண்டிப்பாக எந்த விதமான ஒரு தடை இல்லாமல் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு வெளி வட்டாரத்தினுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது. உங்களுடைய பேச்சாளர் செயலாளர் பெருந்தன்மையால் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது. உங்களுக்கு புதன் பகவான் 7 இருக்கின்ற காலத்தில் பார்த்தோன்னா, உங்களுடைய பழைய நண்பர்கள், பள்ளிக்கூட நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட போகுது. அதே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்க போதுங்க. இந்த கணவன் மனைவியில் கொஞ்சம் ஆதரவெல்லாம் மேம்படக்கூடிய, ஆதரவு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. இந்த 1/1/2025 பார்த்திங்கன்னா, புதன் பகவான் 8இல் இருக்கார். அந்த புதன் 8இல் வருகின்ற காலகட்டத்தை பார்த்தா உங்களுக்கு திறமை என்னும் அந்த திறமைக்குண்டான அங்கீகாரத்தை நீங்கள் பெறக்கூடிய, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைப்போது இந்த மார்கழியில் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி பார்த்தோம், ஒரு எதிர்கால சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மனதில் அதிகம். எதிர்காலத்துக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலான்ற ஒரு எதிர்காலம் சார்ந்த ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் நிலை ஏற்பட போது உங்களுக்கு. சுக்கிர பகவான் 9 இருக்கிறாரு. 9இல் சுக்கிரன் இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடன் பிறந்தவங்க ஆதரவாக செயல்படுவாங்க. சகோதர சகோதரில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எந்த விஷயம் எடுத்தாலும் அதை ஒரு முன்னேற்றமும் ஒரு தைரியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதாலே சில விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை வரப்போது. இந்த வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்தி கொட்டுங்க. அதாலே உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் ஒரு படி மேலே போதும் வாய்ப்பு உங்களுக்கு. இந்த 30/12/2024 பார்த்தோன்னா, சுக்கிர பகவான் 10இல் இருக்கிறதால உடைய குடும்ப பொறுப்புகள் மேம்பட போகுது. குடும்பத்தில் அதிக சுமையை ஏற்கக்கூடிய, அதிக பொறுப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடன் இருப்பவரெல்லாம் கொஞ்சம் யார் என்னன்னு அவங்களுடைய ஒரு புரிதலில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு குரு பகவான் உங்களோட ராசியில் இருக்கார். குரு பகவான் ராசியிலே இருக்கின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிங்க. யார் சொன்னாலும் கேட்டு நல்லதாக இருக்கலான்னு யோசித்து அவங்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்தாலே போதும். எந்த விஷயம் காதில் வாங்காமல் இருக்காதீங்க. அதுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்க போது அதுக்கு மதிப்பு கொடுங்க நீங்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா, சனி பகவான் பார்த்திங்கன்னா 10இல் இருக்கார். சனி பகவான் 10இல் இருக்கிற நிலையில் பார்த்திங்கன்னா,
பெரியவர்களுடைய ஆலோசனை பெறுங்கள். முதல்லே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தால் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டால் பெரியவனுடைய ஆலோசனையை பெற்று அவர் தெளிவான முடிவு எடுப்பது நல்லது உங்களுக்கு. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கலந்து பேசி முடிவெடுங்க. நீங்கள் ராகு பகவான் 11 இருக்கிறாரு. அதனால் விலகிச் சென்ற நண்பர்கள் உறவினர்கள்லாம் மீண்டும் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போவதனால ஒரு சந்தோஷம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு கேது பகவான் 5இல் இருக்கின்றார். கேது பகவான் 5 இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்தா உங்களுடைய வரவுகள் தாராளமாக இருக்கும். வரவுகள் அதிகம் வருகின்ற பார்த்து உங்களுடைய செலவுகளையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதிகபட்சம் உங்களுடைய சேமிப்பை நீங்கள் கையிருப்பு வைத்துக் கொள்கிற வாய்ப்பில் பிரகாசமாக உங்களுக்கு. அதே மாதிரி கேதுவால் உங்களுக்கு 5 இருக்கிறதால உங்களுக்கு வரவுகள் தாராளமாக இருந்தாலும் சில செலவுகளையும் உங்களுக்கு ஏற்கத்தான் செய்யும். கேது பகவான் கொடுத்து கெடுப்பவர். அதனால் அதை கேட்டால் ஒரு செலவுகளுக்கு தான் செய்யும். கெடுத்தும் கொடுப்பார், கொடுத்தும் கெடுப்பார் கேது பகவானால். உங்களுக்கு வரவு என்னவோ அந்த வரவுக்கேற்ற செலவுகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுடைய வழிபாட்டுன்னு பார்த்தீங்கன்னா துர்கா தேவி வழிபட்டிங்கன்னா உங்கள் தலையிலெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அந்த மாதம் அமையுது. இந்த ரிஷபத்துக்கு மார்கழி மாதம் ஒரு அற்புதமான முன்னேற்றத்துக்கான ஒரு மாதமாக அமையுது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.